ஒரு தீவின் அனுபவம் என்பது பிரத்யேகமானது. கெட்டிங் காட் இன் அன் ஐலாண்ட், ரைட்? ஆனால் உன் தீவின் அனுபவத்திலிருந்து தேவன் உன்னை விடுவிப்பார். அதை குறித்து தான் இன்றைக்கு நான் சிந்திக்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் என்றால் கேளுங்கள். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 9, 10 வசனங்கள். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்தை நிமித்தம் அவருடைய ராஜ்யத்துக்கு அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமான யோவானாகிய நான் தேவ வசனத்தை நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்ற தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளாக மாறினேன். தலைவணங்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னோடு கூட நீ பேசும் என்று சொல்லுவோம். Lord, speak to me in a very special way, Lord. We bank on you, Lord, because you are the word by yourself. நீங்கள் தான் வார்த்தை ஆண்டவரே. பிள்ளைகளோடு பேசுங்க. தேவன் இங்கே இருக்கிறார் என்று அநேகர் அறிக்கையிடுகிறார்கள். அதை ஒருவேளை தெரியாமல் புதுசாக வந்திருந்த அவர்களும் உணரட்டும் ஆண்டவரே. இந்த இடத்திலே பெறுகிற விடுதலை. Vindicate that you are with me, Lord, today in a very special way. Touch them with a power. In Jesus' name, amen. வாழ்க்கையிலே சில வேளைகளிலே தீவை போன்ற சூழ்நிலையில் சிக்கிக்கொள்ளுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தீவினா என்னன்னு சொல்ல போகிறேன் நான். நல்லா கவனிங்க. வாழ்க்கையிலே பல விதத்தில் கஷ்டம் வரும் மனுஷனுக்கு. ஆனால் ஒவ்வொரு காரியமும் ஒரு ஒரு விதத்தில் வரும். அதில் ஒரு விதம் தீவில் இருக்கிறதான ஒரு அனுபவம். உலகத்தில் எல்லாருக்கும் உபத்திரவங்கள் உண்டு இல்லையா? ஒரு வேலை இல்லாத பட்டதாரி பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருந்தாராம். அவருக்கு அங்கே என்ன போட்டதுன்னா, வேலை இல்லாத பட்டதாரிக்கு ஒரு வேலை இருக்கிறதுண்டு. சார் ஓடி போனார். போன உடனே அந்த ஜூ, அது இந்த உயிரியல் இருக்கு இல்லையா, ஜூவில் ஜூ மேனேஜர்கிட்ட போயிட்டு அவர் இது மாதிரி வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, ஏதாவது எழுதுகிறது கொடுப்பாங்கன்னு அவர் சொன்னாராம். எங்கள் ஜூவில் மங்கி மாதிரி நீ இது நடிக்கணும் அப்படின்னாராம். உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருவோம், காலையிலேருந்து நீ மங்கி மாதிரி பண்ணிவிட்டு நீ வீட்டுக்கு போயிடலாம், அவனுக்கு ஒரு சம்பளம்னு சொல்லிட்டு. அவன் பார்த்தானா வேலை இல்லாத கஷ்டம், இதில் என்ன யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு மங்கி மாதிரி இது பண்ணிகிட்டே இருந்தானா. ஒரு நாள் இப்படி ஆடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணான், அவன் தவறி பக்கத்தில் இருக்கிற சிங்கம் கோயிலில் போய் விழுந்துட்டானான். உடனே அவன் லைச்சான், நம்ம வாழ்க்கையில் வேலை இல்லாத பட்டதாரியாக இருந்ததுக்கு கடைசி நிமிடங்கள் இருக்கிறது என்று சொல்லி சிங்கம் பத்திரமா வந்துதான். லாஸ்ட் மினிட் இதுதான் என் லைஃப்பில் கடிக்க போகுதுன்னு நினைக்கும் போது அந்த சிங்கன் சொல்லிட்டான், பயப்படாத, நானும் ஒரு வேலை இல்லாத பட்டதாரின்னு. எல்லாருக்கும் இருக்குது, உலகத்தில் யாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. அதை எப்படி அணுகிறோம் என்பது தான் உன் வாழ்க்கையிலே. இங்கே ஒரு பக்தன் இருக்கிறான். அவன் பயங்கரமான ஒரு தீவில் இருக்கான். இன்றைக்கி அந்த தீவெல்லாம் இருக்குது, ரைட்? இன்றைக்கி அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்தவங்க என்று சொன்னாங்க. அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. அங்கே கல் இருக்கிறது, செங்கல், அது இல்லாத நிலக்கரி இருக்கிறது. அங்கே போய் போட்டாங்கன்னா அங்கே ஒன்று கல் உடைக்கணும், இல்லைன்னா நிலக்கரி தோண்டணும். அந்த வர பிரிஸ்னர்ஸை தான் போடுவாங்க அங்கே. அவர்களுக்கு இரவு நேரத்தில் ஒரே ஒரு வேளை சாப்பாடு தான். இப்படி தான் போய் சிக்கிக்கொண்டான். இவன் சிக்கிக்கொண்டது யாருன்னா, இயேசுவுக்கு மிகவும் அவன் வேண்டிய ஒரு மனுஷன், ரைட்? 3 பேரை தான் எப்போவுமே கூட சுற்றினார். இன்னர் சர்க்கிள்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்னர் சர்க்கிள், அந்த மாதிரி இன்னர் சர்க்கிள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் இல்லையா? இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறது தான் இயேசுடைய ஹார்ட் பீட்டுக்கு தெரியும். மற்றவங்களாம் சும்மா ஜோக் அடிப்பான், ரொம்ப விசுவாசி மாதிரி பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்குலாம் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? The greatest gift a man can have is to know the actual mind of God. ஆமென் சொல்லுங்கள். 3வது பார்த்தீங்கன்னா, சிலுவையில் இருக்கும்போது எல்லா சீஷனும் ஓடி போயிட்டாங்க. அவன் யோவான் மட்டும்தான் இருந்தான். அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு, அவங்க அம்மாவை பார்த்துக்கப்பான்னு இல்லையா? ஸோ இப்படியாக ரொம்ப முக்கியமான காரியம் இல்லையா? ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு விதத்திலே ஆண்டவர் அணுகுமுறை கொடுக்குறார் இல்லையா? யோப் சொல்கிறான், என்னை சோதிக்கப்பட்ட பெண் சுத்த பொண்ணாக போய் விளங்குவேன்றான். அவனை பொண்ணை போகலை இது பண்ணுறாரு. ஏசாயா சொல்கிறாரு 48:10, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னில் இருக்கிற களிம்பு நீங்கும்படியாக உன்னை புடமிட்டேன்னு சொல்கிறாரு. சில வேளைகளிலே உன்னை புடமிடுவதற்காக சில தீவின அனுபவங்களை தேவன் அனுபவிக்கலாம். ஆனால் நீயே போய் தீவில் போய் மாட்டிக்கினா அதுக்கு நீ தான் பொறுப்பு, ரைட்? அநேக காரியங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இவைகளெல்லாம் ப்ராக்டிக்கல் காரியங்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பல விதமான ட்ரெடிஷ்னல் இருக்கிறவங்க, ஒன்றுமே தெரியாதவங்களாம் வராங்க. அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது, இப்படி இருக்குது, நீங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த திங்கிங்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போனாராம். ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது அவங்க அப்பா அம்மா இல்லை, ஒரு பொண்ணு மட்டும் தான், அது +2 படிக்குது. அப்போ சொன்னாராம்மா, வந்துட்டேன், ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு போகலான்னு. அப்போ பாஸ்டர் சொன்னாரா, நீ ஜோம் பண்ணுமா, அடுத்து நான் பண்ணுறேன்னு. அப்போ திருப்பி ஒரு வார்த்தை சொல்லிச்சான், எங்கள் அப்பாவுக்கு 1 அடி இறங்கணும்,
ஒரு அடி இறங்கணும்னு. ஜெபம் முடிச்ச உடனே கேட்டாராம், உங்கள் அப்பாவுக்கு ஒரு அடின்னு ஒன்று அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாலாம், அவங்க அப்பாவுக்கு எல்லாம் தலையில் இருக்குது, ஹார்ட்டு உள்ள எதுவும் வரமாட்டுது, அது ஒரு அடியை இறங்கினா தான் ஃபஸ்ட்டு நல்லதுன்னு. நமக்கு இதெல்லாம் இன்டெலெக்சுவலாக இதெல்லாம் கேட்கலாம், அப்படியே உதிரி ஓட்டி போயிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வராது. தம்பி சொன்னாங்க இல்லையா, சில காரியங்கள் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஐ எம் ட்ரைங் டு புட் இட் இன்டு ஆக்ஷன், ரைட். சில வேளைகளில் அற்புதம் செய்வார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இவளை நடைமுறைப்படுத்த வேண்டும். நீ எங்கே இருந்தாலும் ரைட்டு, எத்தனை நாள் நடைமுறை பண்ணி இருப்பார் அவங்க கூட இருந்துட்டு, இது மாதிரி உனக்கு ஸ்பூன் பீட் பண்ணிகிட்டு இருப்பார். இவளை நடைமுறைப்படுத்தும் பொழுது அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தீவின் அனுபவம் என்றால் என்ன? குடும்பம், நண்பர் ஐக்கியம் இருக்காது. இரண்டாவது பாருங்க, அந்த இடத்தை விட்டு நீ மீண்டும் வர முடியாது. Satan will lock you in such a way you will not come out of that place, right? மூணாவது பாருங்க, வாழ்க்கையிலே வாழ்வதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். உணவு பஞ்சம் இங்கே இருந்தது இல்லையா. 4 நேரம், காலம், நாள், உலக காரியங்கள் எதுவுமே நடக்காது இல்லையா. இவன் எப்படி இந்த வயசான காலத்தில் அவனுக்கு 90 வயசு எப்படி இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்று அவன் சொன்னால் அவனுக்கு தெரியல. கேலண்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உன்னுடைய இப்போ நான் இருக்கிறேங்க, எனக்கு சில உணர்ச்சிகள் இருக்குதுனாக்கா சில பேர் மதிக்கிறாங்க, சில மதிக்க மாட்டாங்க. பட் அங்கே நீ உன்னோட உணர்ச்சிகளுக்கு யாருமே மதிக்க மாட்டார்கள். ஒரு திரும்ப முடியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நீ ஆண்டவரை பற்றி பிடிக்க, எதனால் இங்கே பார்த்துருக்கேன் மாட்டிக்கினேன்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். அது உனக்கு ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா ஆண்டவர் உன்னை விடுவித்து விட வேண்டும். 1000 இருக்கலாம் உனக்கு, சாத்தான் உன்னை கட்டிட்டானா அதுக்கப்புறம் எப்பொழுதுமே உன் மரணப்பிடியில் தான் இருப்ப. இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்தாவியை கொடுத்துருக்காரு. எப்பொழுதும் முன்னை தேற்றுவார், ஆற்றுவார், அவரோட பேசணும். பிரச்சனைக்கு வரும்போது ஜம்ப் பண்ணி எழுந்துடணும் இல்லையா. அது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஒரு ஆள் சொன்னாராம் அவர் நண்பர்கிட்ட, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வோல்டேஜ் ஃபிளக்ஷன் போயிடுச்சு சார் அப்படின்னாராம். ஓ அப்படியா? அப்போது கேட்டேன், நான் என்ன ஸ்டெபிலைசர் இல்லையான்னு. நல்ல காலங்க, எங்கள் ஒய்ஃப் சொல்லிகிட்டே இருந்தால் ஸ்டெபிலைசர் வாங்கியிருந்து அதுவும் போயிருக்கோம் சார்னு. அது போகாது, அதுதான் இதெல்லாம் காப்பாற்றும். எனக்கு எல்லாம் வேணாங்க, அதெல்லாம் வேணாண்டா, நான் என் காரியத்தை நான் பார்த்துக்கினா விட்டுருவார் ஆண்டவர். போய் ஆண்டவர் உன்னுடைய உட்காரத்தை இறந்துருக்கிறார். நீண்ட எதிர்காலத்தில் உனக்கு இப்படி வரோன்னு சொல்லுவார், ரைட். எந்த அளவுக்கு நீ ஆண்டவரோடு கூட நேசிக்கிறையோ. இப்போ மோசைக்கு சொன்னார் இல்லையா, அவங்க கூட நான் ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி பேசுகிறேன். ஐ டெல் எவ்ரிதிங். எத்தனை பேர் இங்கே வராங்க, எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, பார்க்குறாங்க. ஆண்டவர் வரவங்களெல்லாம் பார்க்குறாரு. ஓ திஸ் லேடி ஷீ இஸ் கோயிங் டு சஃபர் லைக் திஸ். அவர் லெனார்ட் எவன் மீட்டிங் போகிறாரு, லெனார்ட் எவன்கிட்ட சொல்லிடலாம், அவன் ஜெபம் பண்ணுவான், லெட் ஹிம் பிளாக் இட் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்கிறாரு. நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சங்க நானே ஊதுறேன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் மஸ்ட் இம்ப்ரூவ். சரி, அடுத்தது பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பத்மோ தீவிலே வானங்கள் திறந்திருக்கிறதை அவன் பார்த்தான். என்னைக்கெல்லாம் உன் வாழ்க்கையிலே தீவில் சிக்கிறியோ, என்னைக்கெல்லாம் உன் வாழ்க்கையில கஷ்டங்கள் வருகிறதோ, அந்த நேரத்தில் ஆண்டவர் வானங்களை திறப்பார். ஆண்டவர் வானத்தை திறந்து சொன்னார், ஜான் கம்மியார் அப்படின்னாரு. டக்குன்னு அவன் போய் நின்னான். அப்புறம் பார்த்தா எல்லா ஏஞ்சல்ஸ்லாம் இருக்காங்க. ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானார் போட்டிருக்காரு, அநேக காரியங்களை சொல்கிறார். அதெல்லாம் முடிஞ்சது. he was very happy. ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அப்போது கொஞ்ச நாள் ஆச்சு, எல்லா காரியங்களும் சொல்லிட்டாரு, எல்லாம் எழுதிட்டு சொல்லிட்டாரு, எழுதிட்டு இருக்காரு. ஒரு நாள் இருக்கான், 90 வயசாச்சு, இயேசுன் மார்பிலே சாய்ந்திருந்தேன், என்னென்னமோ பரம தரிசனம் சொல்கிறாரு, எல்லாம் எழுதி வச்சிட்டேன். திடீர்னு ஒரு தேவதூதன் நின்னான். என்ன தெரியுமா சொன்னா, ஜான் யூ ஆர் நாட் கோயிங் டு டை ஹியர். உன்னை திரும்பி நான் எடுத்துன்னு போயிட்டு ராஜாக்களுக்கும் பெரிய ஆசாரிகளுக்கும் பெரிய மக்களுக்கு உண்டாக தீர்க்கதரிசியாக உன்னை நிறுத்த போறேன்ட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ அப்படியே இருக்க மாட்டே தீவு மாதிரி. உண்மையாக நீ வாஞ்சிச்சுன்னா ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் இல்லையா. யாக்கோபு வனாந்தரத்தில் இருக்கும்போது தான் வானத்தை திறந்தார். தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்கினை பார்த்தார். எசேக்கியேல் பள்ளத்தாக்கையில் இருக்கும்போது தான் கண்களை திறந்தார். அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை பார்த்தான். ட்ரை போன்ஸை பார்த்தான், இன்னும் அநேக காரியங்களை பார்த்தான் இல்லையா. ஸ்தேவானை கல்லால் அடிக்கும் போது தான் பார்க்குறான், ஜீசஸ் கிரைஸ்ட்லாம் நிற்கிறாரு, அவனை வரவேற்கிறார். ரைட். சவுல் ஆண்டவருக்கு ரெபல் பண்ணிட்டு போகிறான், ஊழியம் செய்யணும். ஊழியத்துக்கு அழைப்பு எப்படி கொடுத்தாருன்னா, அவன் நொந்து இருக்கும்போது யார் இந்த இயேசுன்னு தெரிஞ்சுக்கும் போது அவனுக்கு வானத்தை திறந்து ஒரு ஒளி வந்தது. அவன் சொல்லுகிறான்,
ஒரு ஒளி வந்தது, அது எனக்குள்ளாக இருக்கிறது, நான் அதை மட்பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன். இது மட்பாண்டம் உடைந்தாலும் இந்த ஒளி அதிகமாக வரும்னு சொல்லுகிறான். உன் வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்ட்ரைக் பேலன்ஸ். இப்படி கேட்டு அப்படி விட்றாதீங்க. இந்த ஆள் சீப் ஃபெலோன்னு நினைக்காதீங்க. வாட் காட் டெல்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ, இட் வில் டெஃபினெட்லி பி யூஸ்ஃபுல் சம்டே. ரைட்? சரி, உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் எல்லாம் ஒரு பரிசுத்தவனை பார்த்தேன். உன் வாழ்க்கையில் ஒரு தீவா கொண்டு சாத்தான் உன்னை நெருக்கிட்டானா, நீ அதில் இது பண்ணால் நீ தான் முயற்சி பண்ணி வெளியே வரணும். உன் குடும்பத்திலே நீ மட்டும் இந்த ஒரு தவறான முடிவை எடுத்தால் உன் முழு குடும்பத்திற்கும் அந்த சாபம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. நீ யாராக இருந்தாலும் ரைட்டு. இஃப் யூ டூ அ மிஸ்டேக், ஒரு ஆள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான்னா அந்த குடும்பத்தில் 1000 மீட்டிங் போனாலும் அந்த ஆள் நிமித்தமாக அந்த குடும்பத்துக்கு சாபம் வரும், மரணம் வரும், வியாதிகள் வரும், பண விரயங்கள் வரும். நீ மட்டும் சாகரத்தில் எல்லாரையும் போட்டு இழுக்கிற நீ. திஸ் இஸ் டேஞ்சரஸ். ரைட்? அடுத்தது பாருங்க. இப்படியாக செய்கிற மனுஷன் என்னன்னா, என்ன, ஒரு திருடனை கூட்டி கொண்டு வீட்டில் இந்த 1ஆம் நம்பர் ரூமில் நான் இருக்கேன், 2ஆம் ரூமில் நீங்கள் தங்கிக்கோங்கன்னு சொல்லி தங்க வைக்கிறது போல நல்லா இருப்பான். ஒரு நாள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவான். வாடகை கொடுக்குறேன் சார், வாடகை கொடு, வாங்க நீங்கள் இரு அப்படின்னு சொல்கிறது. திருடனை கொண்டாந்து உள்ளே வைக்கிற நீயா போய் திருவிழா மாட்டிக்கிறது. சிந்தித்து செயல்படு. இது வெரி இம்பார்ட்டன்ட். 3வது பாருங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், குழந்தைகளைப் போல இருங்கள், குழந்தைத்தனமாக இருக்காதீர்கள். ஆமென் சொல்லுங்க. சில்லியா இருக்கக்கூடாது இல்லையா? ஆண்டவர் சொன்னார், பிள்ளைங்களை போகிறதுன்னா ஒரு கபடி இல்லாத இருக்கணும். ரைட்? அதுதான். அடுத்தது பாருங்க. அங்கே உட்காந்துக்கின்னு நீயே போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கின்னு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு எப்படி உதவி செய்வாங்க? நீ உன் வாழ்க்கையை சும்மா அந்த வாழ்க்கையை சிக்க பண்ணிட்ட. இப்போ நீ தான் சிக்க எடுக்கணும். எனக்கு உதவி செய்யல, ஜெபிச்சுக்கோங்க வந்தார். எப்படி ஜெபிக்கிறது? ரைட்? அடுத்தது, சாத்தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உன்னை ஒரு பெரிய ஊழியத்துக்கு அழைச்சி உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிற போறாருன்னா அந்த டைமில் உனக்கு தொலை கொடுப்பான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் நினச்சிக்காத, இது வரைக்கும் ஒன்றுமே செய்யல ஆண்டவர், பரவாயில்ல. என்னைக்கு உன்னை நீ எடுத்து வைக்க போறியோ அப்போது காரியங்கள் எல்லாம் மாறும். ஆனால் ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்றைக்கு நீ இயேசுக்கு தன்னை சொந்த எடுத்துக்கொண்டாயோ நீ போகின்ற வழி அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நோட் கூட இருப்பார். சோதிக்கப்பட்டவன் சுத்த பொண்ணாக விளங்குவார். ரைட்? ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி நான் வாசிக்க நல்லா கவனிங்க. ஏசாயா 40:27. யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போறதுன்னு நீ சொல்வானே. இங்கெல்லாம் உட்காந்துக்கின்னு போய் நீயா போய் மாட்டிக்கினே ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலன்னு சொல்லாத. சலிச்சிக்காத. சலிச்சிக்கிறதுக்கு முன்னால் யாருக்கு இதுக்கு ரீசன் எப்படி நீ வந்தா நீ பாரு. நீ ஆண்டவர் டெய்லி தடவை கொடுத்துன்னு இருக்க மாட்டார். சில பேர் நினைக்கிறாங்க அதனால் உனக்கு கஷ்டமாக இருக்கும், உன்னால் உன் குடும்பத்திற்கு சாபம் வந்துடும். பி கேர்ஃபுல். ரைட்? சரி, அப்போது போகின்ற வழி என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா பேலன்ஸாக நான் போகணும். ஏன்னா தேவனுடைய ஊழியக்காரன் மாட்டிக்கிட்டான், அவனை வெடிக்கிறது என்னன்னு சொல்ல போனேன் கொஞ்ச நேரத்தில். இல்லை, அதுக்கு முன்னால் ஆண்டவருடைய வழிகள் இல்லாமல் போகின்ற வழின்றது என்னன்னு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. முதலாவதாக, கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது, ஜீவனுக்கு போகும் வழி நெருக்கமாக இருக்கிறது. ப்ராட்வே அந்த நேரோவேக்கு கண்டுபிடிக்கிறவங்க கம்மியான ஆள் தான். ரைட்? அடுத்தது பாருங்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். அவன் நல்லா போயின்னு இருப்பான், சாகிற வரைக்கும் அப்படி தான் இருப்பான், டப்புன்னு ஒரு நாள் போயிடும். அடுத்தது 3வது பாருங்கள். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது, அவன் வழிகள் எல்லாம் அவர் சீர்தூர் பாய்க்கிறார். சீர்தூர் பாய்க்கிறார்னா அந்த காலத்தில் பேலன்ஸ் டிஜிட்டல் கிடையாது. தூக்கி பார்ப்பாங்க, ஒரு இதில் 100 கிராம் வச்சுட்டு அவ்வளோ இது தூக்கி பார்ப்பாங்க, இது சரியா இருக்கா? ரைட்? துன்மார்க்கரின் பாதையோ காரிருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது என்னதென்று தெரியார்கள். ஒரே ப்ரொஃபஸர் போட்டில் போயிருந்தாராம். அப்போ அவர் சொன்னாராம், அந்த போட்டை அதை ஓட்டின்னு போகிற மீனவன்ட்டு சொன்னாராம், எப்போ அவனுக்கு அஸ்ட்ரானமி தெரியுமா? தெரியாது சார். அக்ரானமி தெரியாது, ஜியாமெட்ரி ஒன்று, ட்ரைக்னாமெட்ரி ஒன்று இல்லை, இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னாராம். போய் கொஞ்ச நேரத்தில் இருந்துச்சு, டப்புன்னு அந்த படகு கவுந்துருச்சு. உடனே அவன் கேட்டானா, சார் என்னென்னமோ கிட்ரின்னு சொன்னீங்களே, உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாதான்னு கேட்டான். மாட்டிக்காதீங்க, ஸ்விம்மிங் தெரியாத.
இது தெரியும் அது தெரியும் நினைக்காத, உனக்கு கவுத்து விட்டுருவார் ஆண்டவர். ஆண்டவர் வந்து கிருபியானவர் தான். அதே சமயத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர்கிட்ட. நீ வந்து சும்மா வந்து விளையாடிட்டு இருக்கிறது இல்லை. லைஃப்பில் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அப்போ பார்த்துக்கோ, நீ என்னென்னா விக்டிம் ஆஃப் ராங் இன்ஃபர்மேஷன் ஆகிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நம்மை உத்தம இதயத்தோடு தேடுவதற்கு நன்மை செய்யும் பொருட்டாக பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. ரைட், இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். சரி, நான் ஃபைனல் இதுக்கு போகிறதுக்கு முன்னால் பைபிள்லேருந்து எப்படி சில காரியங்கள்லாம் சொல்கிறதுக்கு முன்னாக ஒரு காரியத்தை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், பின்பு தமிழில் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. There are 3 types of believers in the spiritual world. One is those who are in the comfort zone. They are that the way. They will say, I know this way, I want to be that way. The second is learned helplessness. ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஏசிலாம் இருக்குது, நம்ம வந்து வெளியே போயிடணும், நம்ம ஏழைகள்லாம் இருப்பாங்க, ஊழியக்காரங்க, அவங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவன் பாவம் தள்ளந்து போய் கிராமமாக ஆபிசிப்பான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அவங்க தான் கம்ஃபர்ட் ஜோன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேர்ன்டுனா எல்லாம் தெரியும், ஆனால் வந்து அதை நீ நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒன்று ஹெல்ப்பே இல்லை. டூ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இன் லைஃப், ஸோ மெனி திங், வெளியே போக முடியல, நமக்கு தெரியுது வந்து டெய்லி ஊழியம் செய்யணும். மூணாவது வந்து என்ன, பீப்புள் ஆர் ரெபலியஸ். எப்போ பார்த்தாலும் குறை சொல்லுவாங்க, எந்த ஊழியத்துக்கு போனாலும் குறை சொல்லுவான், இது சரியில்லை அது சரியில்லைன்னுவான். வந்தது கற்றுன்னு போடானாக்கா கற்றுக்க மாட்டோம். எப்போவுமே பாருங்கள், சிரிச்சு பேசி நீங்கள் என்கிட்ட பேசி பாருங்கள். 3 விதமான மக்கள். You can be extremely famous in the world, unknown in the heaven, but famous in the hell. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த பணக்காரன் இருந்தால அவன் ரொம்ப ஃபேமஸ், டெய்லி ரத்தாம் பார்த்தான், அவனுக்கு வச்சு சட்டை போட்டான்னு போட்டிருக்க, என்னைக்காவது ஒரு நாள் தான் போடுவான், அவ்வளோ எல்லாம் இது பண்ணான். பரலோகத்தில் அவன் யாருன்னு தெரில. அவன் பிச்சைக்காரன்ட்டு கேட்குறான், ஒரு சொட்டு தண்ணி போடுறான்னு. அங்கே போய் எவாஞ்சலிசம் பண்ணுறேன்றான். ரைட், பி கேர்ஃபுல், டோன்ட் அபாட் த ப்ராஃபிட்டிக்ஸ் ஆன் யூ. உன் வாழ்க்கையிலே என்ன காரியங்களை ஆண்டவர் உன்னை வைத்து செய்ய வைத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து செயல்படு. யங் மேன், யங் லேடி, நீயா உனக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா யூ வில் கெட் டூம்டு ஃபார் எவர். காட் வில் நாட் ஹெல்ப் யூ. எந்த பெரிய ஒழிகாட்ட போனாலும் உனக்கு ஆண்டவர் ஹெல்ப் செய்ய மாட்டார். ரைட், சஸ்டெயின்ட் மெச்சூரிட்டி அண்ட் பி குவாய்ட். Let the king who called you prepare you. Receive your assignment and complex. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்சிருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னு காத்துரு, இங்கெங்க ஓடாத. ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்கிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லு, ஆண்டவர் உங்க கூட பேசுவார். ஒரு இல்லையா சொல்லுங்கள். ரைட், குயிக்காக போகலாம். பைபிளில் மட்டும் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஒரு ஆகாருன்னு ஒரு பெண் இருந்தா இல்லையா, நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி பத்மோ தீவு மாதிரி ஒரு ஐலாண்டில் மாட்டிக்கின மாதிரி இருக்குது இந்த மக்களை பார்த்து ஆண்டவர் எப்படி விடுவித்தார். ரைட், முதலாவது ஆகார் என்ற பெண். ஆகார் என்ற பெண்ணு வீட்டில் எல்லாம் ஓடி வந்துட்டா இல்லையா. அப்போது அவள் வந்து காலங்கள் தாமதித்தனால், வாக்கு தத்தங்கள் தாமதித்தனால் ஆபிரகாம் ஒரு தப்புன்ட்டான். சாரா தான் சொன்னான், ஆனால் ஆபிரகாம் தப்புன்ட்டான் இல்லையா. அது நிமித்தமாக இஸ்மாயில் பிறந்தான். நீ என்னைக்கு வந்து ஆண்டவர் சொல்கிற வாக்கு தத்தத்துக்கு காத்திருக்காமல் அவசரப்படுறியோ, உனக்கு வர பிளெஸ்ஸிங், உன்னுடைய ரியல் பிளெஸ்ஸிங், ஐசக்கை அவன் போய் சண்டை போடுவான். ராமேன் சொல்லுங்கள், நான் புரியுதா சொல்கிறது? ரைட், அப்போது இவ போனது வீட்டுக்காரருக்கு சொல்லலை, மனைவிக்கு தெரியாது, எங்கேயோ போய் உட்காந்துருக்கா. இது ஒரு வனாந்திரத்தில் தேவதூதன் வந்து டக்குன்னு இறங்கினான். அவன் சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன். சான்ஸே இல்லை. ரைட், அப்போது நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐக்கியத்துக்கு வரீங்களோ, யூ ஆர் அண்டர் ப்ராஃபட்டிக் ரேடர், யூ ஆர் அண்டர் காட்ஸ் ரேடர். பார்த்துக்கினே இருப்பார் ஆண்டவர். இதை நீங்கள் புரிஞ்சுக்கலனாக்க இந்த இடத்துல வரதே வேஸ்ட்டு. நீ கீழே உட்காந்துருக்கலாம், ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஆளுக்கு டெக்ஸ்ட் பண்ணு, சொல்லு, பிரச்சனையில் மாட்ட போகிறாங்கன்னு. ஆண்டவர் உன்னை பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு தூரம் அனுப்பிச்சார், அங்கே வந்துட்டான். காரணம் வந்ததுக்கு காரணம் ஒரு வேளை ஆபிரகாமனுடைய ஜெபமாக இருக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், யாக்கோபு எல்லாரையும் ஏமாற்றிட்டு வனாந்தரத்தில் போகிறான். யாருக்கும் தெரியாது எந்த ரூட்டில் போகிறான். அந்த காலத்தில் ரூட்டே கிடையாது. அவன் வந்து நிறையா துணி கூட எடுத்துகிட்டு போகல. இருந்ததுனாக்கா அவன் ஏன் கல் வச்சு தூங்குறான், அந்த துணியே வந்து மெத்த மாதிரி வச்சு தூங்கியிருப்பான். நான் யோசித்து பார்த்தேன் இல்லையா. ஆண்டவர் கெட்டி சேருவார்.
பாடுறோம் இல்லையா? யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு இராவில் இருள் வந்து மூடினும் தூக்கத்தினால் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை குட்டி சேரேன் வாக்கடங்கா வல்லனாதா. அடுத்தது பாருங்கள், தாவீது. ரைட், கிதரோன் ஆற்றை கடந்து போகிறாங்க. வனாந்தரத்தில் போயிருக்கிறான் ஒரு குகையில். அவன் கூட இருந்தவங்கலாம் பிச்சைக்கார பசங்க. சில பேர் சொல்லுவாங்க, வீட்டுக்கு அப்புறம் அது சின்ன வீடாச்சே, என்ன பண்ணுறாரு வயசான காலத்தில்? பிச்சைக்காரன் தான். திடீர்னு ஒரு தீர்க்கதரிசி வராங்க காத்துன்னு. அவன் சொல்கிறான், நீ போய் யூதாவுக்கு போன்றான். யூதான்றது ப்ரைஸ், ஸ்டார்ட் ப்ரைஸிங். அவன் சொல்கிறான், என்ன இப்படி உட்காராத, யார் சொல்லியிருப்பா காத்துக்கு வழி? அவங்கெல்லாம் சவுல் அந்த ஊர் ராஜாக்கே தெரியாத அவன் ஒழிஞ்சுன்னுக்கிறான் அவ்வளோ நாள். அவனை வந்து பிடிக்கல. ஆண்டவர் காத்தீர்க்கதரிசி அனுப்புறார். ரைட், யோனா ஆண்டவர் ரேடரை விட்டு கடந்து போன போது போட்டு கீழே தூங்கும் போதும் பார்த்தாரு, ஜோமனதையும் பார்த்தாரு, மீன் வயிற்றிலிருந்து எல்லா ஊழியத்தை முடித்து ஒரு இடத்துல போய் குட்ஸை போட்டான், அதையும் பார்த்தாரு. ஆண்டவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது, நீ இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உன்னை தீவிலிருந்து விடுவிப்பார். அவர் வாழ்க்கையில் பெரிய கல்வி. ஒரு மனுஷன் பைபிள் வாசிக்கிறான், அதிகமாக பைபிள் தேடி வாசிட்டு இருக்கிறான், அவனுக்கு புரியல. ஆண்டவர் நம்ம சொன்னார், டென்டேட்டிவாக சொல்கிறாரு, அந்த வனாந்திரத்துக்கு போடான்னு. அவன் ஓடுறான், ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு. நீங்கள் யாராவது சொல்லி போவீங்க, நான் கூட போக மாட்டேன். வனாந்திரத்தில் போய் எங்கேயா அவங்க குதிரையில் போய் நிற்கிறான், நான் எங்கேயா போய் ஓடுறது ஆண்டவரே? ஜீசஸ் நீங்கள் வர வர ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் காடாகவே இல்லையே. இல்லை, அவன் போய் பார்த்த போது அவனை ஞானத்துக்குள்ளாக வழி நடத்தினான். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். வேதம்லாம் புரியலையே. ரைட், ஆண்டவர் உன்னை எப்படி வழி நடத்துவார் என்று சொல்கிறேன். 4 காரியங்கள் சொல்கிறேன். நான் இதோட முடிக்கிறேன், நல்லா கேளுங்க. நான் சொல்லும்போது இதுக்கு ஆமன் சொல்லுங்கள், எப்படி உங்களை வழி நடத்துவார் தீவில் இருக்கும்பொழுது என்று. நீ வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் இது வழி என்று சொல்லி அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். குருடரை அறியாத பாதையிலே போல உன்னை வழி நடத்துவார். ரைட், கர்த்தர் உன்னை நித்தமும் வழி நடத்தி மகா வறட்சியான கல் நீர்ப்பாசன தோற்றமாக மாற்றுவார். ஆமே. கற்பனை பாதை மார்க்கை உன்னை நடத்துவார். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார். வழுவாதபடி உன்னை காத்து கடைசி வரை காத்துக்கொள்வார். எல்லாம் எழுந்திருப்போம். தேங்க்யூ ஜீசஸ்.